ஷோபா ஒரு வழியாக இந்த ஒரு போரிங்கான ஒரு வாரம் முடிஞ்சதுங்க. அதாவது இந்த டாஸ்க் இந்த வாரத்துக்கான சோப்பு என்னது மாப்பு சோப்பு சோறு சோப்பு மாப்பு பேர் கூட வாயில் வரல. அந்தளவுக்கு தான் இந்த டாஸ்க் வந்து மக்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த டாஸ்க் ஒரு வழியாக இந்த வாரம் முடிந்திருக்கு. முடிஞ்ச உடனே பெரும் மூச்சு விட்டுருக்காங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு ஒரு போரிங்கான ஒரு வீக்கு மக்களுக்கு மட்டும் இல்லை, ரிவ்யூ பண்ணக்கூடிய எங்களுக்கே இது ஒரு போரிங்கான வீக் தான். எதடா பேசுறது, என்னடா சொல்றது, உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க, அந்தாட்சரி விளையாடிட்டு இருக்கீங்க, பாட்டில் ஃப்ளிப் பண்ணி விளையாடிக்கிட்டு ரிங்கு தூக்கி போட்டுக்கிட்டோம், என்ன கன்றாவிது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது ஒரு ஷோ விறுவிறுப்பாக போகணும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாச்சும் கலவரம் இருக்கணும். கலவரம் உண்டாகிற மாதிரியான ஒரு டாஸ்க்கை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இது வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, கக்கூஸ் கழுவுறது, இதுக்கு எதுக்கு ஒரு டாஸ்க்கு? டெய்லி அவங்க அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் கொடுக்கறதுல நடந்த ஒரு சண்டையில் எஃப்ஜே போய் காலில் விழுந்து அவன் ஒரு சீனை கிரியேட் பண்ணி எதுக்கு அதை பண்ணா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாகவே புரியலை. ஆக்சுவலாக என்ன இப்போ வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இந்த டாஸ்கில் மாப் மாயாவிஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் அடுத்த வாரத்துக்கான தலை போட்டிக்கு போட்டியிட போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ரிவார்டும் கிடைச்சிது, பீட்சா. ஸோ அவங்க வந்து காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்தால் அந்த பீஸா வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு நடந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டாஸ்கில் சாம்பார் ஸ்குவாட்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் அவங்க தான் யார் முதல்ல போகிறது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. யார் போயிட்டு முதல்ல வந்து பாயிண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வந்து வளன்னு வலுத்து சாம்பார் ஸ்குவாடு வந்து நான் முதல்ல போக மாட்டேன், நான் கடைசியாக தான் போவேன் அப்படின்றாங்க. விக்கல்ஸ் வந்து சாம்பார் ஸ்குவாட் தான் முதல்ல போகணும் அப்படின்றாரு. இந்த பக்கம் சபரி டீமில் ரம்யா வந்து சாம்பார் ஸ்குவாட் தான் முதல்ல போகணும் அப்படின்றாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, முதல் நாள் நீங்கள் சாபுத்திரி போட்டு தானே முடிவு பண்ணீங்க, சாபுத்திரி போட்டு நீங்கள் சாபுத்திரி போட்டிருக்காங்க. அதில் வந்து விக்கல்ஸ் வந்து தோத்துட்டு இருக்கா போல அந்த டீமு, அதனால அவங்க முன்னாடி போயிருக்காங்க. 2வது நாள் வாலண்டியராக ரம்யா வந்து முன்னாடி போய் கொடுத்துருக்காங்க. 3வது நாள் இவங்களும் சாபுத்திரி போட்டு டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, கனி அவர்களுடைய ஆலோசனையின்படி 0 கொடுங்க, கொடுத்தா ஒவ்வொரு பாயிண்ட் கொடுங்க, இல்லைனா 0 கொடுங்க அப்படிங்கிறது தான் கனி அவர்களுடைய முடிவு. ஸோ கனி அவர்கள் ஒரு பக்கம் அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன்னு இந்த விக்கல்ஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ஒன்று தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போய் அவங்க டீமுக்குள்ளேயும் வந்து குளறுபடி ஏற்பட்டு நேற்றுக்கு எல்லாருமே பேசி முடிவு பண்ணது என்னென்னா, நம்ம சாப்பாட்டை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம். இப்போது கக்கூஸ் கிளம்போது ஒரு என்டர்டெயின் பண்ணுறாங்க, ஒரு விதமான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. பெருக்கிறதுல ஒரு விதமான ஒரு விஷயத்த டாஸ்க் ஒன்று பண்ணுறாங்க. சமைக்கிறது தான் ஒருத்தவங்களுக்கு டாஸ்க்குன்னும் போது சமையலில் தான் அவங்க ஏதாச்சும் காட்ட முடியும். டிலே பண்ணி கொடுக்கறது இல்லை அது இதுன்னு சொல்லிட்டா எல்லாமே அவங்களுடைய அது பேக் ஃபயர் ஆச்சுன்னா அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அது வேறு கதை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து நான் வந்து தலையாக வந்து பேசுகிறேன், தலையாக வந்து நான் ஒரு டிசைட் பண்ணுறேன், நீங்கள் முதல்ல போங்க, பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன், நீங்கள் முதல்ல போங்க, சாம்பார் ஸ்குவாட் போங்க, அடுத்து வந்து மாப் மாயாவிஸ் போங்க, கடைசியாக எஃப்ஜே இருக்கக்கூடிய டீம் வந்து கடைசியாக போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிக் பாஸ் கிட்ட கேட்குறாரு, பிக் பாஸ் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷனில் இவங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான், 3 தலைகளும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டின் தலையாக ஒரு டீம் கேப்டனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது சாம்பார் ஸ்குவாடில் வந்து அவங்க பின்னாடியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன சாபுத்திரி போடுறீங்க, நாங்கள் கேட்கும் போதே பண்ண மாட்டீங்க. இப்போ மற்ற 2 டீமுக்குமே சாம்பார் ஸ்குவாடை முதல்ல அனுப்பணும் அப்படிங்கிறது பிளான். ஸோ மொத்தமாக ஒரு 11 பேர் சேர்ந்து ஒரு 5 பேரில் அதை கனியை விட்டுருங்க, 4 பேரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க. ஓகேவா, இதான் உண்மை. அவங்க வந்து போக முடியாது, நாங்கள் கடைசியாக தான் போவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி பின்னாடி இருந்து அந்த டீம் பேசும்போது எஃப்ஜே என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவை வச்சுக்கிட்டு சாண்ட்ராவை மொக்க பண்ணுற மாதிரி பேசுகிறான். உண்மையாகவே அவன் அப்படி தான் பேசுகிறான். அப்போ இவங்க உங்கள் தலை கிடையாதா, இவங்க என்ன சும்மா வச்சுருக்கீங்களா, உப்புக்கு சப்பானியா, அப்போ உங்கள் தலை வந்து வேஸ்ட்டா, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டிங்களா அப்படின்னு ரொம்ப நேரமாக சாண்ட்ராவை பேசிக்கிட்டே இருக்கான். சாண்ட்ரா அதை பார்த்துட்டே இருக்காங்க, இவன் நம்மளை நிற்க வச்சுட்டு நம்மளை மொக்க பண்ணுறானா, சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலை கிடையாது, உங்கள் பேச்சை உங்கள் டீமே கேட்கல, நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை போய் உட்கார சொல்லிட்டா அவங்களும் போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா விக்கல்ஸ் கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் மட்டும்தான் பேசினப்படி பேசிட்டு அவர் வந்து நான் வந்து தலையாக வந்து இந்த டீம் முன்னாடி போகணுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. பிக் பாஸும் சரின்ட்டார்.
பிக் பாஸ் வந்து சரி அவங்க முன்னாடி போட்டுன்னு சொல்லலை, இவன் சொன்னதுக்கு சரின்னு சொன்னார். இந்த மாதிரி தலையாக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்ட்டார், ஓகே அப்படின்ட்டார். இவங்க அதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, எஃப்ஜே சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டாரு, அப்போ எஃப்ஜே சொன்னதை பிக் பாஸ் செய்ய சொல்கிறாரு அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்ப நேரமான ஒரு பேச்சுவார்த்தை போகுது. அப்போ தான் வந்து எஃப்ஜே போய் கேட்குறா அப்படி சாண்ட்ரா கிட்ட, நீங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் வாங்கணும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ தான் போய் உட்கார சொன்ன, மறுபடியும் நீ கூப்பிடுற, நீ கூப்பிட்டா வரணும், நீ உட்கார சொன்னால் உட்காரணுமா, எனக்கு புரியலையே. நீங்கள் தான் வந்து இவங்க உப்புக்கு சப்பானி இவங்க தலையே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, உட்கார சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்தந்த டீம்லேருந்து ஒருத்தர் பேசும்பொழுது பிரஜின் காண்டாகிறாப்புல. பிரஜின் காண்டாகி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, நீங்கள் பேசாதீங்க, அவங்கவுள்ள பேசிக்கிட்டோம், எல்லாரும் உள்ளே போனீங்கன்னா அப்போ எல்லாரும் உள்ளே வர வேண்டியிருக்கும்னு அவர் ஒரு பக்கம் மனைவிக்கு ஆதரவாக அவர் பேசுகிறார். இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இப்போ நான் என்ன பண்ண உங்கள் காலில் விழணுமான்னு போயிட்டு இவனாக போய் காலில் விழுறான். இதுக்கு சாண்ட்ரா எப்படி பொறுப்பாவாங்க? சாண்ட்ரா கேம் வந்து டாக்ஸிக்கு, நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க, ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க, வாட் எவர் இட் இஸ், எப்படியோ இருக்கட்டும். சாண்ட்ரா எஃப்ஜேவை அவங்க காலில் வந்து விழ சொன்னாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவன் வந்து வேணும்ட்டே தான் வார்த்தையை விட்டான். எஃப்ஜே வந்து வேணும்னு தான் வார்த்தையை விட்டான். இவங்க தான் உப்புக்கு சப்பானியா ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக அவர் பேசினார். அது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, பார்வதிக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருச்சு. சர்க்காஸ்டிக்காக பேசிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் உங்கள் காலில் விழணுமான்னு சொல்லிட்டு இவனே போய் காலில் விழுறான். அப்போ திவ்யாலாம் கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி நீ பண்ணுற, எனக்கு புரியலையே, காலில் உன்னை யார் விழ சொன்னா? இதுக்கு சாண்ட்ரா பொறுப்பாக மாட்டாங்க, இது எஃப்ஜே அவராக பண்ண விஷயம், ஓகேவா? ஒரு பக்கம் சாண்ட்ரா பேசிக்கிட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் நின்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது கிளியராக. ஆக்சுவலாக நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் ஓரளவுக்கு நமக்கு தூக்கம் வராமல் பார்க்குறோம் அப்படின்னா குக்கிங் டீம் தான் காரணம். அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணாங்க. அண்டு சமையலில் அவங்க பண்ண விஷயம் அநியாயம் நியாயம் இதெல்லாம் தாண்டி அவங்களும் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதை ட்ரை பண்ணுறாங்க. இங்கே 11 பேர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த குக்கிங் டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. உடனே இப்போ வந்து எல்லாரும் என்ன சாண்ட்ராவுக்கு பிஆர் ஆகிட்டாங்க. சாண்ட்ரா பார்வதி சும்பா, நான் யாருக்கு பேசினாலும் நீங்கள் கடைசியில் என்னை இப்படி தான் சொல்ல போகிறீங்க, இப்படி தான் நீங்கள் லேபிள் பண்ணுவீங்க, அது பிரச்சனையே கிடையாது. இதே சாண்ட்ரா அடுத்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நீங்கள் தான் உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருக்க போகிறீங்க. நமக்கு அப்படி கிடையாது, ஓகேவா? யார் நல்லா பண்ணாலும் நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல போகிறேன், நல்லா பண்ணலைன்னா நல்லா பண்ணலைன்னு சொல்ல போகிறேன். நான் டாஸ்கில் அவங்க வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் டாஸ்க் வந்து அவங்க டாக்ஸிக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. பூண்டு தோல் போட்டது குப்பையை போட்டதெல்லாம் டாக்ஸிக்குள்ளே வராது. இப்போ விக்கல்ஸ் வந்து மாக் பண்ணுறன்ற பேரில் ஒரு மாதிரி பண்ணுறாருல, அதை நம்ம டாக்ஸிக்காக எடுத்துக்கலாம். ஆனால் பூண்டு தோலை போடுறது குப்பையை கொட்டுறதெல்லாம் டாக்ஸிக்காக நம்மளால் எடுத்துக்க முடியாது, ஓகேவா? இப்போது சாண்ட்ரா டீமில் வந்து பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்குது. அவங்க வராங்க, வந்து ஓகே நம்மளே முதல்ல போயிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு மற்றவங்க சொல்ல கனி அவர்கள் சொல்கிறாங்க. கனி சொன்னதுமே நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போகிறாங்க. போயிட்டு 2 டீமுக்கு 0-0 கொடுத்துட்டு வராங்க. அடுத்த டீம் வந்து விக்கல்ஸ் வராரு. விக்கல்ஸ் வந்துட்டு சாம்பார் ஸ்குவாடுக்கு 0 கொடுக்குறாரு. இப்போ இவங்க தான் பீ தின்றாங்கன்னு வச்சுப்போம். விக்கல்ஸ் எதை தின்றாரு? தேன் குடிக்கிறாரா? இவங்க வந்து மாட்டு பீ தின்னா அவர் மனுஷ பீயை தின்றாரு. அவங்க 0 கொடுத்தா இவரும் 0 தான் கொடுத்துட்டு வர்றாரு. அவங்க எவ்வளோ சமைச்சிருப்பாங்க, எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. வெஞ்சன்ஸ் கேம் விளையாடுறாங்கன்னு விக்ரம் சொல்லிட்டு அதே வெஞ்சன்ஸை தான் விக்ரமும் காட்டிட்டு வர்றாரு. நீ எனக்கு 0 கொடுக்குறியா, நானும் உனக்கு 0 கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு 0 கொடுத்துட்டு வர்றாரு. அந்த டீமுக்கு வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 2 ஸ்டார் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, டாஸ்க்கு இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றார். அப்போ நீங்கள் பண்ணால் டாஸ்க்கு, மற்றவங்க பண்ணால் என்னடா அது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இன்னொரு பக்கம் ரம்யா வராங்க. ரம்யா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல் நாள் நல்லா பண்ணீங்க, 2வது நாள் அதை விட நல்லாவே பண்ணீங்க, ஆனால் 2 நாள் பண்ணதை இன்றைக்கி நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு 0. ஏன்னா ரம்யா டீமுக்கு அவங்க கொடுக்கல. இப்போ இதே தான் வரேன். இப்போ அவங்க பீ தின்றாங்க அப்படின்னா ரம்யா எதை தின்றீங்க அப்படின்ற அதே கேள்விக்கு தான் வரேன். அடுத்து அந்த டீமுக்கு வந்து 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து லோ ஸ்கோர், அவங்க ஆல்ரெடி ஹை ஸ்கோர் இருக்கிறதுனால அந்த டீமுக்கு வந்து 1 பாயிண்ட் கொடுத்துட்டு வராங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது கேம்னா அவங்க பண்ணுறது என்ன? இதனால எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு நியாயம் வேணுமா வேணாமா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இதை கொடுத்துட்டு வராங்க. கொடுத்துட்டு வந்த பிறகு மாபாயாவிஸ் ஜெயிக்கிறாங்க. அவங்க தான் அடுத்த வாரம் தலையாக போகிறாங்க. இப்போ சாண்ட்ரா அவர்களுக்கு பிரஜின் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிரஜின் தான் ஜெயிப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல, யார் வேணாலும் அங்கே ஜெயிக்கலாம். ஸோ அந்த ஒரு கன்க்ளூஷன் கூட நம்ம போகவே முடியாது. இப்போ கனி அவர்கள் இந்த டீமுக்குள்ளே குழப்பம் பண்ணதுக்கு ரீசன் என்ன?
சாண்ட்ரா 4 பாயிண்ட் அங்கே கொடுத்ததுதான். கனி வந்து முடியும் போது என்ன சொல்கிறாங்க, கடைசியில் ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்டார் டீம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேட்ச் கொடுக்குறாங்க. வேர்ஸ்ட் டீம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேட்சை கொடுக்குறாங்க. இந்த வேர்ஸ்ட் டீம் பேட்ச் வந்து குத்திக்கிட்டு கனி அவர்கள், நான் இதுக்கு டிசர்வான பர்சன் கிடையாது, நான் எல்லா வேலையும் நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன், நான் இதை இன்னைக்கு குத்திட்டு நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்னுடைய கேப்டன் மட்டும்தான், எங்கள் டீம்னுடைய தலை மட்டும்தான், சாண்ட்ரா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கனி மட்டும் சமைக்கலை, எல்லாருமே அங்கே சமைச்சிருக்காங்க. கனியை விடவும் அதிகமாக வியானாவும் பார்வதியும் என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. உடனே இவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, பார்வதி தான் நாங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யலான்னு இருந்தோம்லாம் ரீல் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. யார் இவனுங்க, இந்த எஃப்ஜே டீமும் விக்கல்ஸ் டீமும் இவங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பார்வதிக்கு வந்து, ஏங்க வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தானுங்க கனியைத்தான் நான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அப்படியே பார்வதி கிட்ட வந்து எப்படி பச்சையாக புழுவுறானுங்க, நான் வந்து உனக்கு தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கலான்றதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கேவலமாக உங்களால் எப்படிடா புழுக முடியுது? ரம்யா இந்த வாரத்தில் வெளியில் போயிடுவாங்க, அது வேற கதை. ஸோ வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற வர்ஸ்ட் டீம் அப்படிங்கிற ஒரு பேட்சை வாங்கி குத்திக்கிட்டு கிச்சன் டீம் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதோட இந்த டாஸ்க் வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இதான் இன்றைக்கி ஓவராலாக நடந்திருக்கு. வேறு என்ன நடந்திருக்கு? பீஸா வந்துச்சு, பீஸா சாப்பிட்டாங்க, இவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அவங்க யாருமே வாங்கிக்கல. பார்வதி மட்டும் நைஸாக வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ மற்றவங்க யாருமே, அவங்களெல்லாம் சூடு சோரணை இருக்குது, அவங்களாம் யாரும் வாங்கி சாப்பிடல. கனி சாப்பிட்டாங்களா இல்லைன்றதை நான் பார்க்கல. இதாங்க நடந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நான் வந்து இதில் யார் சைடும் நம்ம நிற்கலை, யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்வேன்னா, கிச்சன் டீமில் இருந்துக்கிட்டு நம்ம அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஃபன்னையோ என்டர்டெயின்மெண்ட்டையோ கொடுக்க முடியாது. ஏன்னா சமைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஒரு காரணமாக சொல்லுவாங்க. சமைக்கும் போது ஃபன் பண்ணிகிட்டே சமைச்சாங்கன்னா சரியாக சமைக்கவும் முடியாது. இது பாத்ரூம் கழுவுற மாதிரியும் குப்பை பெருக்கிற மாதிரியும் வீட்டை பெருக்கிற மாதிரியும் கிடையாது. அது சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட பொறுத்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.